இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு தடை பட்டிருக்கு. நான் உங்ககிட்ட சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நீங்கள் உங்களை மாதிரியே ஒரு வரன் வரணும்னு எதிர்பார்க்காதீங்க. இவங்க எல்லாருமே என்ன யோசிப்பாங்கன்னா, எனக்கு என்ன மாதிரியே ஒரு அறிவாளியா, புத்திசாலியா எல்லார் கூடயும் பழகக்கூடிய ஒரு மனைவியோ, ஒரு கணவரோ வேணும்னு எதிர்பார்ப்பாங்க. அது நடக்காது. அதனால் இவங்களுடைய எதிர்பார்ப்பை குறைச்சிக்கிட்டு, அதுமாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நிறைய ஃப்யூச்சர் பிளான் பண்ணுவாங்க. என் மனைவி வந்தால் நம்ம அதெல்லாம் செய்ய போகிறோம், கணவர் வந்தால் இதெல்லாம் செய்யலாம் அப்படின்லாம் யோசிப்பாங்க. அந்த மாதிரி ஃப்யூச்சர் பிளான் இல்லாமல் இவங்க திருமணத்துக்கு முயற்சி பண்ணாங்கன்னா, இந்த சனி பகவான் அவருடைய 10ஆம் பார்வையாக 7ஆம் இடத்துல பார்க்கறதுனால திருமண யோகம் நடந்தே தீரும். நிறைய பேர் இந்த எதிர்பார்ப்புனால பிரிஞ்சிருப்பாங்க. ஏன்னா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்னாங்கன்னா, மனைவி சைட்லேருந்து அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்காது, கணவர் சைட்லேருந்து ஒரு விஷயம் நடந்திருக்காது. அப்போ என்ன ஆகும்னா, நிறைய பேர் பிரிந்து வாழக்கூடிய சூழ்நிலைகள் இருந்திருக்கும். சேர்ந்து வாழக்கூடியவர்களுக்கு சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பு, இல்லை பிரிஞ்சுட்டேன் சார் நான் டைவர்ஸ்லாம் வந்துருச்சு சார் சொன்னாங்கன்னா, அவங்களுக்குலாம் மறு திருமணம் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பையும் இந்த சனி பகவான் திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய முதன்மை பங்கை இந்த சனி பகவான் வைக்க போகிறார்.